பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இப்போ சம்மர் ஸ்லாமுக்கே இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. ட்ரிபிள் ஹெச் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மேட்செல்லாம் புக் பண்ண முடியுமோ அதெல்லாம் புக் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ அதிர்ச்சியூட்டும் விஷயமா சம்மர் ஸ்லாமில் யாரெல்லாம் வெற்றி பெறுவா அப்படிங்கிற நியூஸ் லீக் ஆகிருக்கு. ஆல்ரெடி மேட்ச் கார்டு லீக் ஆகிருந்தது. அதில் சொன்னபடி 100% இல்லாட்டாலும் 180% மேட்சஸ் இப்போ நடந்துருச்சு. அப்படிங்கும்போது அதே செய்தி இப்போ யாரெல்லாம் வெற்றி பெற போகிறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதையும் சொல்லணும்ல. சரி, அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மேட்சுக்கும் வெற்றி இவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஒரு சில மேட்சஸோடைய வெற்றியாளர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹெல் இன் எ செல் மேட்ச். ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் நடக்கிற பவர் 3 மேட்ச். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் எந்த விதமான ஹெல் இன் எ செல் மேட்ச்லேயும் தோற்றதில்லை. அவருடைய கெரியர் பீக் மேட்சே பார்த்தீங்கன்னா இந்த ஹெல் இன் எ செல் மேட்ச் தான். அப்படிப்பட்ட மேட்சை பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி எதிர்த்து மோத போகிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. சில பேர் மத்தியில் பார்த்தீங்கன்னா இதில் ஓபா தோற்றுருவார், ப்ராக் வின் பண்ணிடுவார், கண்டினியூவாக இருப்பார் அப்படி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இதில் சொல்லியிருக்கிற செய்தியின் படி பார்த்தா ஓபா தான் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா ப்ராக் லெஸ்னர் அவ்வளோதானா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்குல்ல. மேபி ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தோற்றுவிட்டால் ரசல்மேனியாவில் நடந்த அந்த மூமெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரசல்மேனியாலேயே ரிட்டைர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். மீண்டும் WWE தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வர வச்சாங்க. 2-3 மேட்ச் விளையாட வச்சாங்க. அப்படிங்கும்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா அது சம்மர் ஸ்லாமில் இதே கண்டினியூ ஆச்சுன்னா திருப்பி வருவாரா, வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. மேபி இந்த செய்தி சொல்லியிருக்கிறபடி ப்ராக் லெஸ்னர் தோற்று போயிட்டால் அதுக்கப்புறமா என்ன வேணால் நடக்கலாம். ஏன் சொல்ல முடியாது. திடீர்னு ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய கையை தூக்கி காட்டின மாதிரி ஓபா ஃபெமியுடைய கையை காட்டிட்டு போனாலும் போகலாம், அல்லது ரிட்டையர்மெண்ட் செரமனி மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணலாம். அடுத்தது ராண்டி ஆர்டன் ரிட்டர்னை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா அடிபட்டு போகிற மாதிரி ஒரு செகமெண்ட்டை காட்டியிருப்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரசல்மேனியாவில் அடிபட்டு போகிற ரசலை சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராண்டி ஆர்டனும் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கடைசியாக ராண்டி ஆர்டன் நம்ம எப்போ பார்த்தோம், ரசல்மேனியாவில் அடிபட்டுட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போது இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது எந்த மேட்ச்சில் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. மேபி நம்ம கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸுக்கும் செத் ராலின்ஸுக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா Day 2 நடக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள பல தடவை நடந்தோம். ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் டைட்டில் மேட்ச்சில் வெற்றி பெறலை. இந்த பஞ்சாயத்து ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்குல்ல. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் வில் பி த க்ளீன் த செத் ராலின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி கைஸ் இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரோமன் ரெய்ன்ஸ் வில் பி க்ளீன் செத் ராலின்ஸ், அதாவது க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸ் செத் ராலின்ஸை வீழ்த்துறார் அப்படிங்கிற பட்சத்தில் பிளட் லைனுடைய எந்த விதமான இன்டர்ஃபியூவும் இல்லாமல் ரோமன் மட்டுமே செத் ராலின்ஸை வீழ்த்துற மாதிரி. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரோமன் சீட் பண்ணுற மாதிரியோ பிளட் லைன் இருக்கிற மாதிரியோ எப்படி வேணாலும் காட்டியிருக்கலாம். அது ஒரு ஹீல் கேரக்டர். இப்போ மக்களை நேசிக்கிற ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர். இதுதான் ஜேக்கப் ஃபார்ட்டு கூட 2 தடவை மோதும் போதும் ரோமன் ரெய்ன்ஸ் பண்ணியிருப்பார். ரோமன் ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக இருக்கும்போது பிளட் லைனுடைய உதவி தேவையில்லை. ஆனால் பிளட் லைன் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அதனால் க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா ஜேக்கப்போடைய கெரியரை முடிச்சு அவங்க கூட சேர வச்சுருப்பார். அதே தான் ரோமன் ரெய்ன்ஸ் பண்ண போகிறாரு. செத் ராலின்ஸ்க்கும் ரோமன் ரெய்ன்ஸ்க்கும் மேட்ச்சில் செத் ராலின்ஸ் வில் பி த க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறாரு. அதாவது இதுக்கப்புறமா நீ சீட் பண்ணி தான் வின் பண்ண, அப்படி தான் வின் பண்ண, இப்படி தான் வின் பண்ணன்னு சொல்லிட்டு செத் ராலின்ஸ் பேசக்கூடாதுல்ல. அதனால் சீட்டிங்கே இல்லாமல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை ரோமன் ரெய்ன்ஸ் முடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரி, சொல்லப்பட்டிருக்குது நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் நடந்துருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க முடியும். அதுக்காக சொல்கிறேங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில மேட்சஸ், அதுவும் ட்ரிபிள் ஹெச்சோடைய ஒரு சில ஃபேவரட்டான மேட்சஸோடைய வின்னிங்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற பெண்டா பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிளை எதிர்த்து மோத போகிறாரு. அஃப்கோர்ஸ் நம்ம கடந்த 2 வருஷமாக பார்த்துட்ருக்கோம் சம்மர் ஸ்லாமில் டைட்டில் ரீடைனிங் அப்படிங்கிறது தான் சம்மர் ஸ்லாமில் நடக்குது. பிகாஸ் சாம்பியனாக இருக்கிறவங்க ஒரு பெரிய ரெஸ்லர்ஸ். அந்த மாதிரி தான் பெண்டா இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட்டிங் சாம்பியன். லாஸ்ட் இயர் டாமினிக்கை விட டாமினேட்டாக இருக்கிறாரு. ஃபேன்ஸ் பற்றியில் பிடிச்சிருக்குது. அப்படிங்கும்போது ஜாட் கேபிள் கிட்ட தோப்பாரா அப்படிங்கிற டவுட்
சொல்லப்பட்டிருந்தது. பட் ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜாட் கேபிள் வில் த வின் மேட்ச். ஜாட் கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் ரொம்பவே நேர்மையாகவும் க்ளீனாகவும் பெண்டாவை வீழ்த்தி நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக மாறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்டா இது வரைக்கும் எந்த வகையான ஜாட் கேபிள் மேட்ச்லையும் தோத்தது இல்லை தான். பட் ஆனால் இந்த மேட்ச்சில் தோற்று நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிள் மாறுவாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. மாறினால் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி இதில் சொல்லியிருக்கிறது ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் சில விஷயங்களை பார்க்கும்போது தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஜாட் கேபிள் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனா, அதுவும் இந்த வருடம் சம்மர் ஸ்லாமில் மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க மேட்ச்சு கோடி ரோட்ஸுக்கும் சிஎம் பாங்குக்குமான மேட்ச்சு. ஆக்சுவலி நான் இப்போ சொன்னதுலேயே இந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இது நடக்குமா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா இது நடக்குதா அப்படிங்கிறத ரிப்பீட்டை நம்ம போட்டு கேட்கலாம். கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்குமான மேட்ச்சில் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, பங்கு சமீபத்தில் தான் சாம்பியனாக இருக்கார், அவர் தோக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம்ல. பட் ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கோடி ரோட்ஸ் வில் பி த சாம்பியன்ஷிப் ஃபார் த 4th time. என்ன நம்பவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி தோணுதில்ல. எஸ், கோடி ரோட்ஸ் வில் பி த சாம்பியன் அட் த 4th time WWE சாம்பியன் அட் த சம்மர் ஸ்லாம். இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடந்ததுன்னா அம்பிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் சொல்கிறது தெரியுது. பட் ஆனால் அதில் என்னென்ன சொல்லுவீங்களோ அதை தான் நான் சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறேன், கோடி ரோட்ஸ் வில் பி த 4th time WWE சாம்பியன். அப்படி ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் WWE வத்திருந்தால் மேபி இவரை சாம்பியன் ஆகலாம். அதே மாதிரி சம்மர் ஸ்லாமை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. டோட்டலி பார்த்தீங்கன்னா டே 1ல் வந்து 6 மேட்சையும், டே 2ல் 7 மேட்சையும், டே 1ல் 7 மேட்சையும், டே 2ல் 6 மேட்சையும் WWE நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா டே 1க்கு 30,000 வரைக்கும் டிக்கெட் வித்துருச்சு. டே 2க்கு பார்த்தீங்கன்னா 29,000 வரைக்கும் டிக்கெட் வித்துருச்சு. ஸோ டே 1 விட டே 2க்கு 1000 அமௌண்ட்டு டிக்கெட் கம்மியாக தான் விற்றுருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, அதே மாதிரி சம்மர் ஸ்லாமில் இப்போதைக்கு WWE என்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிங் ஜெனரல் குந்தருக்கும் நிக்கால்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா டோட்டலி இது வரைக்கும் 9 மேட்சை சம்மர் ஸ்லாமுக்காக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இரண்டாவது மேட்ச் கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா டே 1 மெயின் ஈவெண்ட்டாக நடந்தது. அதே தான் இப்போ சம்மர் ஸ்லாமோட டே 1 நடக்க போகுது. ரசல்மேனியாவில் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இருந்தார். இப்போ சம்மர் ஸ்லாமில் சேலஞ்சராக இருக்கிறார். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 6th man மேட்ச்சு பிளட் லைன் வெர்சஸ் சோலோ சிகாவா ராய்ஸ்கி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 man டாக் டீம் மேட்சாக நடக்குது. ஆக்சுவலி இதில் ஒரு ஃபன் அண்ட் ஃபேக்டர் என்னதுன்னா, இதே டீம் தான் ரசல்மேனியாவில் டாக் டீமாக ஊசோஸ் LA கூட மோதிருப்பாங்க. இப்போது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹெல் இன் அ செல் மேட்ச். பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஹோபா ஃபெமி. இது டே 1ல் நடக்குமா டே 2ல் நடக்குமா அப்படிங்கிறது தெரில. ரசல்மேனியாவில் நம்ம இந்த கிராஃபிக்ஸை வச்சு இது டே 1 டே 2ன்னு சொன்னோம். ஆனால் சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் டே 1க்கும் ஒரே கிராஃபிக்ஸ் தான், டே 2க்கும் ஒரே கிராஃபிக்ஸ் தான். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸ். இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு மேட்ச் தான். இது ரசல்மேனியாவுடைய மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து விளையாடினார் அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக. இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனாக ரோமன் இருக்கிறாரு, செத் ரோலன்ஸ் சேலஞ்சராக இருக்கார். இது சம்மர் ஸ்லாமோட டே 2 மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. அடுத்த மேட்ச்சு டான் ஹவுசன் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் தான் WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி இவர் கூட இருக்கிற ஜேடி கூட மோதிட்டார், இப்போ இவர் கூட மோத போகிறாரு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பெண்டா வெர்சஸ் ஜாட் கேபிள். ஆக்சுவலி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபியூடே இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்ப பெரிய ஃபியூடே இருக்குது. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த வருஷம் உமன்ஸுக்கான மேட்சே அப்படிங்கிறது ரசல்மேனியாவில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சம்மர் ஸ்லாமில் டோட்டலி அழிஞ்சிருச்சு. டோட்டலி 2 உமன்ஸ் மேட்சை தான் WWE இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் நோட் பண்ணிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லிவ் மோர்கனுக்கும் இயோ ஸ்கைக்குமான உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். இப்படி ஒரு மேட்ச் நடக்குது அப்படிங்கிறதையே பல பேர் மறந்துட்டீங்க. பிகாஸ் இதுக்கான ஸ்டோரியை WWE ஒழுங்காக கொண்டு போகலை. ஆல்ரெடி இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நடந்து முடிஞ்ச கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் பார்த்துட்டோம். அகெயின் ஒரு மேட்சா அப்படிங்கிறது தான் இந்த மேட்ச் மேலே இருக்கிற ஒரு சலிப்புத்தன்மை. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இது உமன்ஸ்க்கான ஒரு லேடர் மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்ச் பெருத்த எதிர்பார்ப்பில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து 5 பேர் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது.
யுனைடெட் சாம்பியனான டிஃபனி சேஷன் மற்றும் ஜேட் கார்கள் இவங்க 2 பேரும் இப்போ அஃபிஷியலி செலக்ட் ஆகிருக்காங்க. மிச்சம் 3 பேர் யார் அப்படிங்கிறத வரப்போகிற ஸ்மாக்டவுனில் தான் பார்த்தா தெரியும். ராலே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நினச்சேன், கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக ஸ்மாக்டவுனில் அதுக்கான விட நமக்கு தெரிஞ்சு டபிள்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 11 மேட்சஸ் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நிலையில் 9 மேட்சஸாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மிச்சம் 2 மேட்ச் எதாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.